இப்போ எனக்குன்னு ஒரு செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துக்கான செலவு ஒரு 50,000 எனக்கு வேண்டியது இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இப்போ என்கிட்ட ஒரு 100 பேர் வந்து இந்த மாதிரி கிளாஸுக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் வந்து எப்படின்னா இந்த முழு நேரம் ஆன்மீகவாதியாக ஆயிட்டேன்னு மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு எந்த விதத்துலேயும் வருமானம் இல்லை, நான் முழு நேரம் ஆன்மீகவாதி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு குடும்ப தேவை 50,000 ஆகி போச்சு. அந்த 50,000த்துக்கு வந்து 100 பேர் உங்கள்கிட்ட படிக்க வராங்க. இப்போ 100 பேருக்கு வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்கள். 50,000த்தை எவ்வளோ வரும்? 500 வருமா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு 500 ஃபீஸு, அதை வந்து ஒரு எளிமையான ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். என்னது அந்த கற்றுத்தர்றத அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு 1,000 வந்து அந்த தங்கிறது போகிறது எல்லா விஷயங்களை பார்த்துருக்கிறது எல்லாமே. இப்போல்லாம் தங்கிறதுக்கெலாம் யாரும் கொடுக்கறது கிடையாதுங்க. எல்லோரும் அவங்கவுங்க செலவில் வந்துடணுமா. ஒரு வேளை உணவு வந்து கொடுப்பாங்களா, அதுவும் வந்து சைவ உணவாக. சரிங்களா? அது மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, இவங்க வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கஞ்சி தான் ஊற்றுவாங்க பொழுது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா. அந்த மாதிரி ஒரு பத்திய சாப்பாடை வந்து போட்டுட்ருக்குறாங்க. அப்போ அதனுடைய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் முடியும். உங்களுக்கு எதுக்கு 20,000? அதுவும் ஒருத்தங்கிட்டேருந்து 20,000 வாங்குறீங்கன்னா 100 பேர்கிட்ட 20,000 வாங்கினீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். இதுக்கெலாம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்றைய சூழ்நிலையில் இந்த சோகால்டு குருமார்ஸ் எதையும் பற்றற்று இருக்க சொல்லித்தரக்கூடிய குருமார்கள் வந்து மொத்த பற்றுகளையும் அவங்க கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குருமார்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கிறீங்க, உங்கள் பொருளை இழக்கிறீங்க அப்படின்றதுக்காகத்தான் உண்மை நிலை என்னமோ அதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டுடுறோம். இதுதாங்க உண்மை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போயிடுங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோக்களில் பதிவேற்றிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள மாதிரி பிஸ்னஸ் பண்ணாக்க இந்நேரம் நம்ம ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் ஆகியிருக்கணும். நமக்கு வந்து பொருள் பற்று, இந்த மாதிரி புகழ்பற்று இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இதெல்லாம் வேண்டியதில்லை. இறைவன் சித்தர்கள் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை வந்து உலகத்தாருக்கு அறிவித்து விட வேண்டும். அதுதான் நம்மளுடைய முழுமையான குறிக்கோள். இன்றைக்கி அதெல்லாத்தையும் ரகசியமாக்கி விற்கிறாங்க. அந்த விற்கிறது வந்து போகாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான விடை தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் அதில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 300 வீடியோ வந்துடுச்சு. அந்த 300 வீடியோவையும் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உலகத்தை பார்க்கும் பார்வையும் ஏற்கனவே இருந்த உங்களுடைய ஆன்மீக அறிவும் எப்படி மாறுது அப்படின்றத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. சரியா? இன்று உலகத்தார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இன்னொன்று சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகால்டு குருமார் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய யூடியூப்பில் போடுறது எல்லாத்தையுமே ரீமேக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு சந்தோஷம்தான் வச்சுங்க. எப்படியோ ஒரு விதத்தில் வந்து அந்த செய்தி போய் சேருது. பட் அவர் வந்து நல்ல மோட்டிவில் இல்லாமல் பண மோட்டிவில் இருக்கிறாரு. அப்படியும் சில குருமார்கள் காப்பி அடிக்கிற குருமார்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, நான் வந்து அடிச்சுக்கிட்டோம்.
நம்மளது எல்லாருக்குமே ஃப்ரீ, யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம், நோ காப்பி ரைட்ஸ் எதுவும் கிடையாது. சரியா? இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உலகத்தாருக்கு அப்படியே ஓப்பனாக சொல்லிடணுன்றது தான் என்னுடைய மோட்டிவ். சரிங்களா? அப்போது இது வந்து பொதுவாக உலகத்தாருக்கு, இதில் துறவரம் பூண்டு இருக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்தி அவங்க வந்து பயிற்சிகளை செய்யலாம். செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும், அவங்களுடைய அனுபவங்கள்லாம் அதிகமாகும், அவங்க வந்து இறைவனை நோக்கி செல்லக்கூடிய, தன்னை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் துரிதமாக நடக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் வந்து உலகத்தார் இதை செய்ய சொல்ல மாட்டேறீங்களே, உலகத்தார் வேண்டாம் வராதிங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போது ஊரில் இருக்கிற குருமார்கள்லாம் உலகத்தாரை தானேங்க கூப்பிட்டுக்கிறாங்க. நீங்களாம் இந்த பிறவிலே அடைஞ்சிடலாம், இந்த பிறவிலே அடைஞ்சிடலாம், வாங்க வாங்கன்னு தானே கூப்பிட்றாங்க. சரியா? அப்போ நீங்கள் மட்டும் அதை ஒதுக்குறீங்களே ஏன் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, வாங்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள், பார்த்ததோடு நிறுத்திக்கிங்க, அதை செயலாக்க பண்ண நினைக்காதீங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறது. சரிங்களா? ஏன் செயலாக்கம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேட்டால், இது வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய ஆழமான குறிக்கோள். இப்போ மரணமில்லா பெருவாழ்வுக்கான குறிக்கோள் என்ன சொல்லுங்கள்? நாம் இந்த உலகத்துக்கு திரும்பி வரக்கூடாது, இந்த பிறவிலே அதை அடைஞ்சிடணும், அதுதான் வந்து குறிக்கோள். அப்போது உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள போய் இந்த உலகத்துக்கு இனிமேட்டு வராத அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் ஆன்மீகத்தில் எண்ணமற்ற நிலையில் இருங்கன்னு அவங்க சொல்கிறோம். ஸோ இப்போ எண்ணமற்ற நிலையில் இருந்தால் ஒருத்தர் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவர் டெய்லி யோசிக்கணும்ல, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த சரக்கு வாங்கி போடணும், இப்படி இதை டெக்கரேட் பண்ணணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இப்படி பண்ணால் தானே அவர் வந்து அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும். டெவலப் ஆனால் தானே அவர் சம்பாதிக்க முடியும், சம்பாதித்தா தானே அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எண்ணமற்ற நிலைக்கு போயிட்டீங்கன்னா எதையுமே சிந்திக்க முடியாது, எதையுமே செயலாக்கம் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட முடியும்? நான் கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. இதனால் ஏற்படுகின்ற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ மனதை அடக்க நினைப்பவர்களுக்கு வந்து மனச்சிதைவு நோய் ஏற்படும். நல்லா புரிஞ்சுங்க, மனச்சிதைவு நோய் ஏற்படும். அந்த மாதிரி மன ஓட்டத்தை நிறுத்துபவர்களுக்கு வந்து உடம்பில் வந்து சூடு ஏற்படும். சூடுனால் ஏற்படுகின்ற அனைத்து உபாதைகளும் வரும். சரியா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊருக்கே போக விரும்பப்படல, சும்மா பார்க்கறதுக்கு எதுக்குங்க இதெல்லாம் பண்ணி உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு, உங்கள் குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு, உங்கள் அமைதியே கெட்டு போயிடும் ஒரு காலத்தில். நீங்கள் இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, மாட்டிப்பீங்க. சரியா? இதெல்லாம் நிறைய ஆன்மீகத்தில் என்னமோ ஒரு டேஸ்ட்டு. சரியா? அதையும் தான் நம்ம போய் பார்த்துருவோமே. அங்கே ஏதோ வந்து பேரின்பம்னு சொல்கிறாங்க, நம்மளும் போய் அதை அனுபவிச்சிருமே. எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சாச்சு, குடித்தாச்சு, போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணியாச்சு, எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ ஆன்மீகத்தில்னு சொல்கிறானுங்களே, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனுபவிப்போம் அப்படின்னு வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி வரவங்க எல்லாமே வீணாகி போவார்கள் என்பது தான் வந்து புரிஞ்சுக்கணுங்க. நான் உலகத்தார் வரக்கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்ல வரல. உலகத்தார் எப்போ டிசைட் பண்ணுறீங்களோ, இனிமேட்டு எனக்கு இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆன்மீக பாதைக்கு வரணுமே ஒழிய எல்லாரும் வரணும் அப்படின்றது வந்து இது வரவே கூடாது. நீங்கள் கொஞ்சமாக தொட்டுக்கிறேன்னா கூட கூடாது. உங்களுக்கு ஆசை என்ன, அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. அதுதான் நாங்கள் வந்து 300 வீடியோ போட்டிருக்கோமே, எல்லாத்தையும் பார்த்து உங்கள் அறிவில் வச்சுக்குங்க. அனுபவமாக்க முயற்சி செய்யாதீங்க. அனுபவமாக்க முயற்சி செய்யும்போது உங்களுடைய உலகியல் வாழ்க்கையை வந்து இழந்து விடுவீர்கள். அதில் வந்து நிறைய பேர் வந்து உதாரணம் விடுவாங்க. நான் 10 வருஷமாக செய்கிறேன், 5 வருஷமாக செய்கிறேன், எனக்கு என்ன வந்து வாழ்க்கை கெட்டு போச்சா, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். புலி பின்னால் செல்வதில் வந்து பிரச்சனை இல்லை, புலி உன்னை பார்க்காத வரை. புலி உன்னை திரும்பி பார்த்துச்சுன்னா
அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆன்மீகத்தின் பின்னாடி செல்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆன்மீகம் உங்களை திரும்பி பார்த்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் புலிவாயில் சிக்கிய மனிதனாகத்தான் இருப்பீங்க. உங்களால் வெளியே வர முடியாது. உங்களால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. உங்களால் எந்த விஷயங்களையும் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுங்க. அதனால் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற உங்கள் தப்பை பல பேர் வந்து காசாக்குறாங்க அப்படின்றது வந்து அதுதான் வேதனையாக இருக்குது. இப்போது என்ன சொல்கிறது, கோடி கோடியாக ஒரு சாமியாருக்கு எதுக்குங்க பணம்? எனக்கு கான்செப்டே புரியலைங்க. நீங்கள் எல்லாம் வேணான்னு சொல்லி தானே வெளியே போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களே. ஸோ இப்போது சாமியாராக இருக்கிறவன் வந்து ஏங்க காரில் போகிறீங்க? பஸ்ஸில் போங்க. என்ன நீ ஏன் விஐபின்னு நினைக்கிற? நீ தான் வந்து எதுவுமே வேணான்னு நினைக்கிற ஆள். அப்புறம் விஐபி மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10 பேர் கூட அல்ல கைக என்ன எதனால் நீங்கள் அல்ல கை வச்சுக்கிறீங்க? அவங்க எதிரில் இருக்கவங்க உங்களை சாவடிச்சிருவாங்கன்ட்டா? சரி, அப்படி தான் செத்து போங்களாம். என்ன இப்போ நீங்கள் தான் சாகிறதுக்கு துணிந்தவர்கள் தானே. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனு? உங்களை சுற்றி 10 பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் அப்படியே ஒரு பீம்பாய்க்கு நடுவில் போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குது, பயம் இருக்குது. உங்கள்கிட்ட பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்றதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸு. உங்கள்கிட்ட பயம் இல்லை என்றால் நீங்கள் வந்து பயம் பூஜ்ஜியமாகணும் ஆன்மீகத்தில். உங்கள்கிட்ட பயம் இல்லை என்றால் நீங்கள் வந்து தனியாளாக எல்லா இடத்துலையும் போவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் உள்ள இருக்கிற ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உங்களையே நம்ப முடியலை. நீங்கள் எல்லாம் எப்படி ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து எல்லாரையும் வந்து மேலே கொண்டு வர போகிறீங்க? எல்லாமே வந்து டூப்ளிகேட்டாக இருக்குங்க. கோடி பணங்களை சம்பாதிப்பதற்காக ஆன்மீகம்ன்ற பேரை சொல்லி அதில் இல்லாத விஷயங்களெல்லாம் உள்ளே புகுத்தி ஒரு என்ன சொல்கிறது, ஆன்மீகத்தில் வந்து எந்த விழாக்களும் கிடையாதுங்க. விழா என்பது கிடையவே கிடையாது ஆன்மீகத்தில். சரியா? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எதுக்கு விழாக்கள் எடுத்துன்னு இருக்கிறாங்க? அவருடைய பிறந்த நாளை வச்சு கொண்டாடுறாங்க, அவருடைய சமாதி நாள் வச்சு கொண்டாடுறாங்க. எதுவுமே தேவை கிடையாதுங்க. அவங்கெல்லாம் இறைவனோட போய் சேர்ந்துட்டாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குதுன்றதை பார்த்ததுனால தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக போட்டோம். எந்த ஒளிவு மறைவும் எங்கேயும் கிடையாது. சரியா? இப்போ நாங்கள் வந்து வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப். இப்போ நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கூட இணைந்து பணியாற்ற நினைப்பவர்களுக்கு வந்து கம்பல்சரியாக ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 30 வருட காலங்களுக்கு மேலாக வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு 500 பேருக்கு வந்து ஏழை பசித்தவர்களுக்கு வந்து உணவிட்டுருக்குறோம். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடங்களாக வந்து ஒரு 250 பேருக்கு டெய்லி கஞ்சி ஊற்றிட்டுருக்குறோம். ஓகேவா? இப்போ இதற்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் வந்து நாங்கள் வந்து அவங்க கொடுக்குற பணத்திலேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எந்த நம்ம குரூப்பில் வந்து சேர்றவங்களையும் குறைந்தபட்சம் வந்து ஒரு 100 ரூபாய் மாதம், நான் சொல்கிறது வந்து வெறும் குறைந்தபட்ச தொகை தான், ஒரு 100 ரூபா மாதம் நீங்கள் வந்து இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். அவ்வளோதாங்க எங்களுடைய க்ரைட்டீரியா. அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10,000 அனுப்புங்க, 5,000 அனுப்புங்க, லட்சம் அனுப்புங்க, எவ்வளோ வேணாலும் அனுப்புங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஆனால் எங்களுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு துளி பணமும் அது வந்து சேஃபாக கரெக்டான பர்சனுக்கு போய் சேரணுன்றது வந்து எங்கள் குறிக்கோள். சரியா? இதில் வந்து ஒரு 50 பேருக்கு பண்ணிவிட்டு நாங்கள் 500 பேருக்கு பண்ணிட்டோன்னு ஒரு கணக்கு எழுதி அதிலேருந்து கொள்ளையடிக்கிற கும்பலும் இருக்குது. சரியா?
ஆனால் நீங்கள் வந்து எங்களை நம்பி பண்ணால் ரைட்டு, நம்பலைன்னா அதை பற்றி எதுவும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கை சுத்தமாக இருக்கிறோம். எது வருதோ அதை அப்படியே போட்டு ஏழை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்றத வந்து நீங்களாக வந்து ஸ்க்ரூட்டனைஸ் கூட பண்ணலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் எங்களுக்கே தெரியாமல் வந்து அங்கே நின்று வேடிக்கை பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம். சரியா? அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அது எதுக்குன்னா வந்து ஒரு 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 அன்பர் நம்ம குரூப்பில் வர்றாருன்னா அவருக்கும் அந்த இரக்கம் என்றது வரணும். அவர் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பதில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இங்கே செய்கிறோம், அங்கே செய்கிறோம், அந்த ஊரில் செய்கிறோம், எங்கள் ஊரில் செய்கிறோம். இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. நீ உங்கள் ஊர்லேயும் செய், எங்கே வேணாலும் செய், ஆனால் இங்கேயும் செய். இங்கே செய்கிறதுக்கு நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஊரில் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு செய்யுங்க, இங்கே வெறும் 100 ரூபா கொடுங்க. வெறும் 100 ரூபா கொடுத்து நீ வந்து நானும் பண்ணுகிறேன், எனக்கும் இறக்கம் இருக்குன்றத நீ காட்டு. சரியா? அதுக்காக நீங்கள் வந்து நான் எங்கள் ஊரில் செய்கிறேன் அப்படின்னு வந்து கதை விடுறத பற்றி எல்லாம் வந்து அந்த 100 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு மனமில்லாத மக்களிடமே நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அப்புறம் உலகத்துக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய போகிறீங்க? சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்முடைய யூடியூப்னுடைய குறிக்கோளுங்க. சரியா? ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க நிறைய விதமான உதவிகளை செய்கிறாங்க. சரியா? நம்ம இந்த தீபாவளிக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு அனாதை ஏஜ்டு ஹோம், ஓல்டு ஏஜ் ஹோமில் வந்து ஒரு 70 பேர் நினைக்கிறேன், 70 பேருக்கு வந்து லுங்கியும் புடவையும் நம்ம அன்பர்கள் மூலிமா வாங்கி கொடுக்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு ஏரியாவில் ஒரு 150 பேருக்கு வந்து அந்த உடைகள்லாம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன ஒரு ஓல்டு ஏஜ் ஹோமுக்கு அதுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை சாமான் இதெல்லாமே வந்து ஒரு அன்பர் கொடுத்து உதவினார். இதெல்லாம் வந்து அவங்கள நம்பி செய்கிறாங்க, தைரியமாகவே வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் எந்த விதத்தில் அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் சார், நாங்கள் பேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அன்பர்களும் இருக்கிறாங்க. சரியா? அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தவறான முறையில் எதையும் செய்ய மாட்டீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதனால் நாங்கள் தைரியமாக அதை வந்து கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுங்கள். இப்போ எங்களால் நேரடியாக வந்து ஒரு இடத்துல பண்ண முடியல, அதனால் நீங்கள் செய்யுங்க, பல கைகள் தட்டினா தான் ஓசை வரும், அதனால் ஒரு கும்பலாக நம்ம செய்வோம் அப்படின்ட்டு விரும்பி செய்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு கணக்கு பார்க்கக்கூடிய அன்பர்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேராதீங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்காதீங்க. உங்களுடைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள வேண்டும். மாதம் 100 ரூபாய் என்பதை அந்த தொகையை வந்து மினிமம் நீங்கள் அந்த அன்னதான பணிக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு கொடு சொல்ல, எனக்கு கட்டணமாக கொடுக்க சொல்ல இந்த அன்பர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா, நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய தேவையில்லை. இப்போ எனக்குன்றதுக்கு வந்து எனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் வந்து அந்த தொழில் மூலயமா சம்பாதிச்சு நான் என் குடும்பத்தை வந்து காப்பாற்றிப்பேன். சரிங்களா? அதனால் எனக்குன்னு நீங்கள் வந்து எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஏழை மக்களுக்கு ஏதாவது கொடுங்க. நான் வந்து பிச்சை எடுக்கிறது என்னென்னா, இந்த ஏழை மக்களுக்கு நான் உங்களிடம் பிச்சை எடுக்கின்றேன், உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று நான் உங்களிடம் பிச்சை எடுக்கின்றேன். அவ்வளோதாம்மா. நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஒரு 100 ரூபா கொடுத்து சேர்ந்துக்குங்க. 100 ரூபா மாதம் அனுப்புங்க. அதுக்கு மேலே அனுப்பக்கூடிய முடியும்னா நீங்கள் அனுப்புங்க. இல்லை என்னால் 100 மாதம் 100 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு 100 ரூபாயோட விடுங்க. சரியா? அது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி தான் வச்சுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம குரூப்பில் வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 100 ரூபா கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம குரூப்பில் அவ்வளோ பேர்லாம் இல்லை. சரியா? இந்த குரூப்பில் வந்து கூட்டம் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த 100 ரூபாய் என்பது குறைந்து கொண்டே வரும். நல்லா புரிஞ்சுங்க. 100 ரூபாய் நாங்கள் வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் ஏற்ற மாட்டோம்,
கூட்டம் அதிகமாகிடுச்சுன்ட்டு வந்து 50,000 ரூபாய் ஃபீஸ் எல்லாம் போட மாட்டோம். இது எல்லாமே என்னென்னா ஜஸ்ட்டு வந்து வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 100 ரூபாயில் வந்து 10 பேர் கஞ்சி குடிப்பாங்க. ஒரு ஒரு அடக்க விலை ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு 5 ரூபாய் நம்மளுடைய அடக்க விலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் 2 கிளாஸ் குடிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து அந்த உணவு கிடைக்குதுன்றத நினைங்க. அதை விட்டுட்டு 10 ரூபா 100 ரூபாவா 100 ரூபானா மாதம் என்னாச்சு, அப்போ வருஷத்துக்கு என்னாச்சு, இப்படி கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப அபத்தமான விஷயமா தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட்கள் இதில் வர வேண்டாம். அது மாதிரி ஓசியில் கேள்வி கேட்கணும்னு நினச்சிக்கவும் வேண்டாம். ஓசியிலன்னா வந்து நான் ஓசியை தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுடைய வயிறு காஞ்சி போயிருக்குதுங்க, அவங்களுக்கு எதா கொடுங்க அப்படின்றதாங்க நான் கேட்குறேன். என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய குறிக்கோள் அவ்வளோதாங்க. நாமளும் வாழணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வாழணும். யாரையும் ஏமாற்றி வாழக்கூடாது, யாரையும் பிடுங்கி தின்னக்கூடாது, யாரிடமும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. நீ நல்லது செய்கிறியோ இல்லையோ கெட்டதை செய்யக்கூடாது. இதுதாங்க எங்களுடைய விளக்கமும் கூட. மிகப்பெரிய நீண்ட பதிவாக இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கோம். நன்றிங்க.